பகவான் ஸ்ரீ ரமணரின் உபதேச வாய்மொழி. சீடன், நான் செய்யாவிட்டால் வேலை நடவாமல் நின்றுவிடுமே. மகரிஷி, ஆத்மாவை கவனிப்பதே வேலையை கவனிப்பதாகும். உன்னை நீ தேகமாக பாவிப்பதால் வேலை உன்னால் நிகழ்கிறதென்று நீ கருதுகிறாய். ஆனால் தேகமும் அதனோடு சம்பந்தப்பட்ட வேலைகளும் ஆத்மாவுக்கு அந்நியமல்ல. வேலையை கவனித்தால் என்ன, கவனிக்காவிட்டால் என்ன? நீ ஓரிடத்திலிருந்து மற்றொரிடத்திற்கு போவதாக வைத்துக்கொள். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நீ கவனிக்கிறாயா? இல்லையே. ஆயினும் சிறிது நேரம் கழித்து போய் சேர வேண்டிய இடத்தில் நீ இருக்க காண்கிறாய். இவ்விதமே மற்ற வேலைகளும் தாமே நடந்து கொண்டு போகும். சீடன், அப்படியென்றால் தூக்கத்தில் சிலர் நடப்பது போலவா? மகரிஷி, தூக்கத்தில் இருப்பவர் சிலர் திடீரென தூங்கிக் கொண்டே நடப்பது போலத்தான். ஒரு குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கும் போது அதன் தாய் அதற்கு உணவூட்டுகிறாள். முற்றும் விழித்திருக்கும் போது போலவே உறக்கத்திலும் அது உண்கிறது. ஆனால் காலையில் எழுந்திருந்து தாயை நோக்கி, அம்மா, நேற்றிரவு நான் சாப்பிடவில்லையே என்கிறது. தாயும் மற்றவர்களும் அது உணவு கொண்டதை அறிவார்கள். ஆனால் கொல்லவில்லை என்கிறது குழந்தை. குழந்தை அதை அறியவில்லை, அவ்வளவுதான். காரியம் என்னவோ நடந்திருக்கிறது. சினிமா உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். படக்காட்சியில் திரையின் மேல் படங்கள் தோன்றுகின்றன. ஆனால் படங்களின் அசைவினால் திரை எவ்விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை, மாறுபடுவது இல்லை. காண்பான் கவனம் படத்திலேயே, திரையில் இல்லை. திரைக்கு அந்நியமாக படம் எப்படி இருக்க முடியும்? ஆயினும் திரையின் இருப்பை எண்ணுவதில்லை. இதுபோல் ஆத்மா என்னும் திரையிலேதான் படம், செயல்கள் முதலியவை நிகழ்வன. மனிதனுக்கு படக்காட்சி தெரிகிறதே தவிர பிரதானமாகிய திரை தெரிவதில்லை. ஆயினும் காட்சி ஆத்மாவுக்கு அந்நியமல்ல. பார்ப்பான் திரையை கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் படக்காட்சி நடந்து கொண்டேதான் இருக்கும். சீடன், ஆனால் படக்காட்சியை நடத்துபவன் ஒருவன் இருக்கிறானே. மகரிஷி, சித்திர படக்காட்சி அறிவற்ற பொருள்களால் ஆனது. தீபம், சித்திரம், திரை எல்லாம் ஜட பொருட்கள். ஆகையால் அவற்றை நடத்த அறிவுடையவன் ஒருவன் அவசியமாகிறான். ஆனால் ஆத்மா பூரண ஞான சொரூபம், தன்னில் அனைத்தும் அடங்க பெற்றது. தனக்கு அந்நியமாக நடத்துபவன் ஒருவன் இருக்க முடியாது.